வெல்கம் டு மை சேனல். இந்த vlogல வந்து நாங்கள் எங்கள் ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் டே தான் காமிக்க போகிறேன். ஸோ ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு அடுத்து 2 days லீவ் போட்டேன். பிகாஸ் ட்ரிப்பில் வந்து நெட்ஒர்க் இருக்காது, அப்புறம் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறோம். ஸோ ஒர்க் ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னு லீவ் போட்டேன். அண்ட் அக்ஷுக்கு வந்து செர்லாக் எடுத்து வச்சுட்டேன். ஹோம்மேட் செர்லாக் பவுடர் தான். பிகாஸ் ட்ரெயின் ட்ராவல் இருக்குது, பஸ் ட்ராவல் இருக்குது, கார் ட்ராவல் இருக்குது, எல்லாம் ட்ராவல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அக்ஷு எம்டி ஸ்டமக்காக இருக்கக்கூடாதுன்னு அக்ஷுக்கு ஃபுட் அண்ட் ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுக்கிட்டோம். அண்ட் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா அக்ஷு இன்னும் மதர்ஸ் ஃபீடிங்கில் தான் இருக்கா. ஸோ அது ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட் தான். அப்புறம் வந்து நாங்கள் ஸ்டேஷனில் வந்துட்டு எங்களோட ட்ரெயின் தான் பிடிக்கும். இந்த டைம் வந்து சீட் வந்து ஸ்லீப்பரில் கிடைக்கல, சிட்டிங் தான் இருந்தது. அது கொஞ்சம் ரொம்ப தான் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது பேபியை வச்சுக்கிட்டு. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் வர டெஸ்டினேஷன் கோயம்புத்தூர் தான். பிகாஸ் அங்கேருந்து எங்களோட ஃப்ரெண்டோட மேரேஜ். ஸோ அங்கே போனோம். பட் ரிசப்ஷன் ஈவினிங். ஸோ மார்னிங்கே போயிட்டு என்ன பண்ணோன்னு கொஞ்சம் நாங்கள் ஈஷா ஆதியோகி தான் போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ட்ரெயின் ட்ராவல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. பட் எப்படியோ மார்னிங் இறங்கியாச்சு. பட் ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. நாங்கள் மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டோம். பிகாஸ் ட்ரெயினில் எப்படி ஃபுட் இருக்குன்னு தெரியல. ஸோ இறங்கிட்டு பார்த்துக்கலாம். கோயம்புத்தூர் இறங்கிட்டோம். நான் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் தான் கோயம்புத்தூர் போகிறேன். ஒரு பியூட்டிஃபுல்லான ஏசி ரூம் இருந்தது. அங்கே நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம். அண்ட் இந்த மாதிரி பிளேஸ் இருந்தது ஸ்டேஷன் பக்கத்துலேயே சேஃப்டியாக லக்கேஜ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே எங்கள் லக்கேஜை வச்சாச்சு. அப்போ வரைக்கும் ரொம்ப டைம் ஆகிட்டு, ரொம்ப பசி வேறு. ஸோ ஒரேடியா பிரஞ்சே பண்ணிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் சேர்த்து பிரஞ்ச் பண்ணிட்டோம். பட் நல்ல ஐடியா பிரஞ்ச் பண்ணது. பிகாஸ் பிரேக்ஃபாஸ்ட் இவ்வளோ ஃபுல்ஃபில்லிங்காக இருந்திருக்காது கண்டிப்பாக. பஸ்ஸில் ஹாஃப் ரோடு தூங்கிட்டு தான் வந்தோம். பட் அப்புறம் எந்திரிச்சு பார்த்ததும் வியூ அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏதோ கமர்ஷியல் ஏரியாவாக இருக்கும்னு பார்த்தேன். பட் அது ரொம்ப உள்ள ஃபாரஸ்ட்டில் இருந்தது. டைரெக்டாகவே பஸ் உள்ள நல்ல ஸ்டாச்சு கிட்ட விட்டுரும். இதெல்லாம் அந்த ஏரியா தான். இவ்வளோ நடக்கணும். பட் இந்த மாதிரி பஸ் இருக்கிறது நம்மளை டைரெக்டாக அந்த பிளேஸ் உள்ளே விட்டுரும். ரொம்ப பெரிய பிளேஸ், ரொம்ப ஏக்கரில் பண்ணியிருக்க பிளேஸ். அண்ட் அங்கே உள்ள நேச்சர் வைப். அப்புறம் ஒரு விஷயம் என்ன பார்த்தோம்னா, எங்கேயுமே 1 rupees கூட சார்ஜஸ் வாங்கலை. அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. எங்கேயுமே ஒரு பிளேஸில் கூட இந்த மாதிரி பே பண்ணுங்க அப்போ தான் உள்ள என்ட்ரி அந்த மாதிரி எங்கேயும் இல்லை. அங்கே பார்க்கிங்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. பட் எல்லாமே ஃப்ரீ தான். நம்ம நடக்கலாம். பட் யாருக்கும் நடக்க முடியல, கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அந்த மாதிரினா நீங்கள் புல்லக் கார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் per person just 10 rupees தான். அது தவிர இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ. நான் இதுதான் மெயினாக இருக்கும்னு பார்த்தேன் இந்த ஸ்டாச்சு. பட் எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, இது தாண்டியும் உள்ள ஒரு பிளேஸ் இருக்குது ஸ்னேக் மாதிரி. அங்கே தான் ரொம்ப மேஜிக், அங்கே தான் ரொம்ப குட் வைப்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ இங்கே தான் பஸ்ஸோட எப்போ டிபார்ச்சர் ஆகுது, எப்போ அடுத்த பஸ் வரப்போகுதுன்னு தெரிய வரும். ஸோ இந்த டைமிங்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் எங்கே சுற்றிட்டு இருக்கலாம். அப்புறம் ஸ்நாக்ஸ் சென்டர், போலீஸ் ஸ்டேஷன், அப்புறம் நிறையா பீப்புள் வந்து இதில் இறங்கிட்டாங்க. அடுத்து வந்து ஒரு ரொம்ப பெரிய பிளேஸ், ஒரு ஸ்னேக் மாதிரி வெளியில் இருக்கும். அங்கே தான் போகிறோம் நாங்கள். இந்த கேட்டுக்கு உள்ளே போனால் மொபைல் கேமரா எதுவுமே அலவுட் இல்லை. எல்லாமே நீங்கள் லாக்கரில் வைக்கணும். அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ் லாக்கர் கூட ஃப்ரீ தான். அங்கேயும் எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நாங்கள் அந்த தியானம் பண்ணுற பிளேஸ் போயிட்டு வந்தோம். அங்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. திங்ஸ் அங்கே ஃபோன் பேக்ஸ் எல்லாம் அலவுட் இல்லை. பாம்புலிங்கம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு தியானம் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பேர் வச்சு அதுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு பில்டிங் அந்த மாதிரி ஃபுல்லாக பார்க்குறது. ஆமாம், ரொம்ப பெரிய பிளேஸ், எவ்வளோ ஏக்கர் பிளேஸ் அது. அண்ட் சூர்யா போனாங்க, நல்லா ஃப்ரெஷ் வாட்டர்லாம் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருந்தது. பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் அந்த வாட்டரில் நிறைய பேர் ஸோ குளிக்கிறாங்க. ஸோ நம்மளும் வேணால் குளிக்கலாம். ஆமாம், அது ஐ கெஸ் ரொம்ப கூலிங்காக இருக்கும். பியூர் வாட்டர். ஸோ உள்ளே போனாலே ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட் வந்துடும். ஐ கெஸ் அது ஏதோ மலையிலேருந்து அந்த வாட்டர் வருதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பியூராக சூப்பராக இருந்தது. வெளியில் அந்த சிவனோட பெரிய சிலை பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு பெஸ்ட் பார்ட் என்ன பார்த்தோம்னா, இந்தியன்ஸை விட ரொம்ப நிறைய ஃபாரினர்ஸ் இருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த ஸ்னேக் பிளே ஸ்கூலில். அதுக்குள்ளே வந்து நாங்கள் பார்த்துட்டு வந்து மெஸ்மரைஸ்டாக உட்காந்துட்டோம். கொஞ்சம் டைம் மீன்ஸ் இது என்ன, இது எப்படி அந்த மாதிரின்னு ஷாக் ஆகிட்டோம். நிறைய பேர் தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த மாதிரி கார்ட்ஸ் மாதிரி ஏர் பிளக் மாட்டிக்கிட்டு அந்த ஐகே சாமி பாட்டு ஏதோ கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல ஷோரா. அப்படியே கேட்டுட்டு அவங்க அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஒரு மாதிரியா இருந்தாங்க. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணன்னு தெரியல. பிகாஸ் ப்ராப்பர் வேர்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதை நீங்கள் பார்த்தா தான் கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும் இந்த பிளேஸை.
அப்புறமா சூப்பராக நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த ஆதி யோகி ஈஷாலேருந்து கிளம்பிட்டோம். பட் நெக்ஸ்ட் டைமும் நாங்கள் கண்டிப்பாக போவோம் எப்போ சான்ஸ் கிடைச்சாலும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்டோட ரிசப்ஷன், அதுக்காக தான் இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். அப்புறம் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பழனி இறங்கி பழனிலேருந்து இந்த ஏசி பஸ் பிடிச்சோம். இன்னும் கொஞ்சம் பஸ் மாறிட்டு அப்புறமா தான் இந்த லொக்கேஷனுக்கு போனோம். ஆல்ரெடி ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் ரொம்ப ட்ராவல்ஸ்னால. அண்ட் அப்கமிங் vlogல வந்து நாங்கள் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் கொடைக்கானல் போனது தான் காமிக்க போகிறேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.